அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தை பொங்கல் 2026 பொங்கல் உங்கள் வீட்டில் வைத்தீர்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு ஆன்மீக தகவல். உங்கள் வீட்டில் பொங்கல் பொங்கிய திசையும் அதனுடைய பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த பதிவு. நீங்கள் வாசல் பொங்கல் வைத்திருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் சமையலறையில் பொங்கல் வைத்திருந்தாலும் சரி, எந்த பொங்கலாக இருந்தாலும் அந்த பொங்கல் பொங்கிய திசைக்கு பலன் உண்டு. 8 திசைகள் உண்டு. இந்த 8 திசைகளுக்கும் பலன்களை சொல்ல போகின்றேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. வடகிழக்குனா வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதி, தென்கிழக்குனா தெற்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதி, தென்மேற்கு அப்படின்னா தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதி, வடமேற்கு அப்படின்னா வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதி. ஆக 8 திசைகளுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியோடு உங்களது எல்லா கஷ்டங்களும், எல்லா துன்பங்களும், எல்லா மன வேதனைகளும் தீரப்போகுது. 5 நிமிட சிவபூஜையில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. இந்த வருடம் மகா சிவராத்திரிக்கு நாங்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குழு பிப்ரவரி 15ஆம் தேதி அதிகாலை 4 மணியிலிருந்து மறுநாள் காலை 7 மணி வரை 28 மணி நேரங்கள் செயல்படும். 28 மணி நேரத்தில் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு எளிய சிவபூஜை சொல்லித்தர போகிறேன். ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு செஞ்சால் கூட போதும். அந்த 28 பூஜையில் 28 சிவமந்திரங்கள் உபதேசம் தரப்போகிறேன். இதில் ஏதாவது ஒரு சிவ பூஜையை குறைந்தபட்சம் 5 நிமிடம் நம்பிக்கையோடு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதமாக தரப்போகிறேன். அதை பீரோவில் போட்டு வைக்கணும். இந்த குழுவில் உங்களுக்கு சேர விருப்பம்னா மேலே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது சிவராத்திரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த குழுவினுடைய பதிவு விவரமும் கட்டண விவரமும் தருகின்றேன். கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால், கிழக்கு மற்றும் தென்கிழக்கு 2 திசைக்கு சேர்த்து சொல்றேன், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வி அறிவு மேம்படும், ஞானம் அதிகரிக்கும், புத்தி கூர்மை ஏற்படும். நீங்கள் செய்யும் புதிய புதிய முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனவே துணிச்சலோடு வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய முயற்சிகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த திசை மேற்கு மற்றும் வடமேற்கு. மேற்கு மற்றும் வடமேற்கு 2க்கும் சேர்த்து சொல்றேன். மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் உங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் விரைவில் தீரப்போகின்றது. பழைய பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகின்றது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. பதவி உயர்வு கிடைக்க போகின்றது. வெளிநாட்டு வாய்ப்புகள் அமைய போகின்றது. இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும். கெட்டவை உங்களை விட்டு விலகி போகும். அடுத்த திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு. வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் தெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். மன அமைதி ஏற்பட போகுது. உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. காரிய தடைகள் நீங்க போகுது. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. பண வரவு அதிகரிக்க போகின்றது. சேமிப்பு உயரப் போகின்றது. லாபம் அதிகரிக்க போகின்றது. வியாபாரத்திலும் சரி, வேலையிலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. அடுத்த திசை தெற்கு. தெற்கு மற்றும் தென்மேற்கு இந்த திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் பெரும்பாலும் கவலைப்படுவாங்க. அடடா, தெற்கு திசையில் பொங்கல் பொங்கிருச்சே, என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ள தேவையில்லை. தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் தேவையற்ற செலவுகள் குறையும். எதிரிகள் பலவீனமாவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். வீடு சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரப்போகுது. நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு செய்தால் போதுமானது. பயம் கொள்ள தேவையில்லை. எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா போதும். மற்றபடி பயம் வேண்டாம். தெற்கு திசையில் பொங்கிருச்சே, தென்மேற்குல பொங்கிருச்சேன்னு பயம் கொள்ள தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், என்ன சுவாமி எல்லா திசைக்கும் நல்லதாவே பலன் சொல்றாரே அப்படின்னா,
நல்லதே நினைப்போம். இந்த தை பிறப்பு நமது குடும்பத்தில் புதிய விடியலை சேர்க்கட்டும். நல்லதை நினைத்து நல்ல எண்ணங்களோடு நாம இந்த தை திருநாளை வரவேற்போம். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, இந்த 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய அத்துணை பேருக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைத்து கல்வி அறிவு மேம்பட்டு கல்வியில் சிறந்து விளங்கி முதல் நிலையில் தேர்ச்சி கிடைக்க 54 ஆன்மீக சூட்சமங்கள், இந்த ஆண்டுக்கான சூட்சமங்களை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தந்துட்டு இருக்கேன். இந்த அற்புதமான கல்வி வசிய சூட்சமம் 2026 நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் குழந்தைகளை அதை செய்ய சொல்லலாம். குழந்தைகள் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செய்தால் கூட போதும். பெரிய பூஜை கிடையாது, பெரிய பெரிய மந்திரம் எதுவும் கிடையாது. ரொம்ப எளிமையான கல்வி வசிய சூட்சமங்களை தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள விருப்பமா? டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கல்வி வசிய சூட்சமம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த கல்வி வசிய சூட்சம பயிற்சி பற்றிய விளக்கத்தையும் பதிவு கட்டண விவரத்தையும் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.